மறைந்த மாபெரும் தலைவன் வி.பி. சிங் என்கிற மகத்தான இடஒதுக்கீட்டு நாயகன் தன்னுடைய பிரதமர் பதவியை இதற்காக காவு கொடுக்க தயாராகி காவு கொடுக்கிற அளவுக்கு மண்டல் குழுவுடைய பரிந்துரையை அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்து இந்திய முழுக்க சென்று சமூக நீதி தளத்தில் நம்மை விட அறிவிலும் கணக்கு பல விடயங்களிலும் பின்தங்கிய பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணம் செய்து சமூக நீதி தாற்பயத்தை எடுத்து கூறி சமூக நீதியின் வழியில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த மிகச்சிறந்த ஆளுமை ஐயா ஆணைமுத்து என்கிற மகத்தான தலைவன். அந்த தலைவனுடைய தியாகம் இந்த மண்ணில் அறிஞர்களாலும் வரலாற்று பேராசிரியர்களாலும் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டன. திராவிட இயக்கத்தில் அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், ஐயா வாலாஜ வள்ளுவன் அல்லது தோழர் தியாகு பொயிலன் போன்ற தமிழ் தேசிய ஆளுமைகளால் போற்றப்பட்டன. எனக்கு ஒரு வருத்தம், அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் இருந்த இடத்தின் மீது வருத்தம். ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களே, தமிழ்நாட்டில் எதற்கெல்லாமோ விழா எடுக்கிற நீங்கள் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து வி.பி. சிங் அவர்கள் அந்த மண்டல் குழு அறிக்கையை பரிந்துரை செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக வித்திட்டு உழைத்திட்ட அந்த மாபெரும் சமூக நீதி போராளியை உங்கள் திராவிடர் திடல் ஏன் மறந்தது என்கிற ஒரு கேள்வியை மட்டும் இந்த இடத்திலிருந்து நான் முன்வைக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஐயாவின் 100 ஆண்டு என்று சட்டமன்றத்தில் ஐயாவின் பெயரை சொல்லி பேசினேன். அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரை குறித்து பேசினேன். தேவநேய பாவனரை குறித்து பேசினேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை குறித்து பேசினேன். தமிழக சட்டமன்றத்தில் வரலாற்றில் தனிநாடு கேட்ட எங்கள் ஐயா புலவரையும் தோழர் தமிழரசனின் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் பதிய வைத்த வேல்முருகன் கேட்கிறேன். இந்த வேலையிலிருந்து இன்றும் கேட்கிறேன், ஏன் எங்கள் ஐயா ஆணைமுத்துக்கு அரசின் சார்பாக 100 விழா கொண்டாடப்படவில்லை? ஆந்திரத்திலிருந்து பிறந்தவர்களையும், கேரளாவிலிருந்து பிறந்தவர்களையும், கர்நாடகத்திலிருந்து பிறந்தவர்களையும் போற்ற தெரிகின்ற தமிழ்நாடு அரசுக்கு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மண்ணில் இருந்து பிறந்து இந்திய முழுக்க சமூக நீதி கிடைப்பதற்காக உழைத்திட்ட இந்த மாபெரும் ஆளுமைகளை ஏன் போற்றவில்லை தமிழக முதலமைச்சர் அவர்களே?